வணக்கம் மக்களே. சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மொத்தம் 2 டாபிக் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் நேத்து வீடியோலயே சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு சில பேர் வந்து இந்த வீட்டுக்குள்ள வர்றது கன்ஃபார்ம் ஆயிருக்க மாதிரி நியூஸ் வந்திருக்குது. ஒரு சில கண்டஸ்டன்ஸ் வந்து இவங்க எல்லாம் கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க சைடுல இருந்து ஒரு நியூஸ் வர்ற மாதிரி கேள்விப்பட்டோம்னு சொல்லியிருந்தோம்ல. அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். இவங்க எல்லாம் கன்ஃபார்ம்னே சொல்லிட்டு இருக்காங்க நண்பர்களே. பட் இவங்க மேல எல்லாம் எனக்கு அவ்வளவு பெரிய ஹோப் இல்ல. மிச்சர் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. சோ அவங்கள பத்தியும் ரெண்டாவது ஏன்னா அந்த ஹோஸ்டுக்கு என்னதான்டா பஞ்சாயத்து. நேத்து வரதுக்கு விஜய் சேதுபதி இருந்தாங்க. நேத்து நைட்ல இருந்து திடீர்னு லேடி சூப்பர் ஸ்டார் அவங்க பேர் என்னது நயன்தாரான்னு சொல்லிட்டு இருக்காங்க. புதுசு புதுசா கிளப்பி விடுறீங்களா? சோ அதுக்கான ஒரு முற்றுப்புள்ளி மாதிரி ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. அதை பத்தியும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட் போயிடும். சோ யார் யார் உள்ள வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி கோ ட்ரெய்லர் பாத்தீங்களா? கண்டிப்பா பாத்திருப்பீங்க. அந்த ட்ரெய்லர் பத்தி உங்களுக்கான கருத்து என்ன? என்னோட கருத்து கேட்டீங்கன்னா எனக்கு பிடிச்சிருந்துப்பா. அதனால ஒரு வசனம் இருந்து பாருங்க. எவ்வளவு வயசானா என்ன, லயன் இஸ் ஆல்வேஸ் லயன் அப்படி. தரமான வசனம், தரமான வசனம். படம் எப்படி இருக்கும்னு உங்களோட கருத்துன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போட்டிருக்காரு. கமெண்ட் எண்ணி ஒருத்தன் கமெண்ட் போடுறான். தயவுசெய்து நிப்பாட்டி இருக்கா, நான் இதுக்கப்புறம் கமெண்ட் சொல்ல மாட்டேன். சரியா? சோ கம் டு த டாபிக். சோ கண்டஸ்டன்ஸ் யார் யார் வரப்போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் இடத்துல திருப்பியும் ஜோயா தான் இருக்காங்க. இந்த ஜோயாவை விடமாட்டேன்னு கேட்டீங்கன்னா ஏங்க அவங்க எல்லாம் கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்காங்களாங்க. அதனாலதான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. சரியா? அவங்க எல்லாம் கண்டிப்பா உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. பட் நான் வந்து கடைசி வீடியோல சொல்லியிருந்தேன், அதுக்கு முன்னாடி வீடியோ சொல்லியிருந்தேன். எல்லா வீடியோலயுமே ஜோயா பத்தி சொல்லும் போது ஒரு 2-3 கமெண்ட் நம்மளால நோட் பண்ண முடியுது. என்னன்னா அவங்க வந்து நடிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து தமிழ் நல்லாவே தெரியுது. அவங்க ஒரு சில கடைசி அந்த பிரியங்கா ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாங்க, சூப்பர் சிங்கரா இல்ல ஸ்டார் சிங்கர்ஸா சம்திங் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாங்க, ஸ்டார் மியூசிக் நினைக்கிறேன். சோ அந்த ப்ரோக்ராம்ல எல்லாம் அவங்க தமிழ் பாட்டுலாம் கரெக்டா பாடுறாங்க. சோ இவங்களுக்கு தமிழ்லாம் தெரியுது. இவங்க வந்து வேணும்னு அப்படி நடிக்கிறாங்க. சோ இவங்கள பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போட்டீங்கன்னா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் சொல்லிதாங்க. பட் எனக்கு பார்க்கும்போது அப்படி ஃபீல் ஆகல. பட் நீங்க நிறைய நோட் பண்ணிருக்கீங்க. சோ உங்களோட கருத்தை நீங்க தான் சொல்லணும். ஏன்னா நீங்க தான் பார்க்க போறீங்க, அதை நம்ம தான் பார்க்க போறோம். பட் என்ன பொறுத்தவரைக்கும் ஜோயா உள்ள வந்தாங்கன்னா கண்டென்ட் இருக்கும். அதனாலதான் நான் வந்து ஜோயா உள்ள வரணும்னு சொல்றேன். சோ ஜோயாவை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா ஏதாவது ஒரு கண்டென்ட் இருக்கும். எனக்கு காலைல எந்திரிச்சல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எவனே ஒருத்தர நோண்டுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சோ அந்த வகையில ஜோயா வரதுக்கான வாய்ப்பு 100% இருக்குன்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிருங்க. ரெண்டாவது இடத்துல ஜோயாவை அப்படியே புட்டுச்ச மணிக்கு டிடிஎஃப்பும் வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கடைசி வீடியோல கூட மென்ஷன் பண்ணிருந்தேன். பட் அதை பத்தி டிடிஎஃப் ஃபேன்ஸ்ல கேட்டிருந்தேன், என்னப்பா அவங்க கருத்தை சொல்லுங்க. பட் நிறைய பேர் சொன்னதுன்னா அவங்க வந்து ஐபிஎல்னு சொல்லி ஒரு மூவி பண்ணிட்டு இருக்காங்க போல டிடிஎஃப். சோ அதனால அவங்க வரதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்றாங்க. பட் இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு நண்பர்களே. ஒரு சைடு நியூஸ் வந்து கண்டிப்பா டிடிஎஃப் உள்ள இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா காதல் கண்டென்ட் இருக்கணும்ல. ஆனா காதல் கண்டென்ட் கண்டிப்பா இருக்கும்னு சொல்றாங்க. பட் இல்லனாலும் இன்னொரு கண்டென்ட் கிடைக்கும். ஏன்னா டிடிஎஃப் சும்மா இருக்க மாட்டாரு. ஆல்ரெடி குக்கு வித் கோமாளிக்கு ஜோயா போனப்பவே புகழ் வந்து அங்க தொடுறான் இங்க தொடுறான் அப்படி பண்றான் இப்படி பண்றான்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு நம்மளுக்கு காண்டாயிட்டு இருந்தாரு. அந்த வகையில ஜோயா மட்டும் உள்ள டிடிஎஃப் வெளியே இருந்தாருன்னா டிடிஎஃப் கண்டிப்பா வெளியே இருந்து வீடியோ போடுவாரு. அவன் எப்படா அப்படி பேசுறான், அவன் எப்படா அங்க தொடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஜோயா காட்டி அதை வீடியோ போடுவாரு. ஃபன் இருக்கு நண்பர்களே. சோ டிடிஎஃப் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது தீபக் தெரிஞ்சிருக்கும், தமிழும் சரஸ்வதி சீரியல்ல பண்ணிருக்காரு பயங்கரமா. பல வருடங்களா விஜய் டிவிலே அப்படி வாழ்றாரு, சீரியலுக்குள்ளே அப்படி நடிச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. சோ இந்த ஒரு பர்சன் வந்து இந்த பிக் பாஸ்ல கண்டிப்பா வர்றதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. பட் நிறைய பேருக்கு தீபக்க தெரிஞ்சிருக்கு நண்பர்களே. நான் கடைசி வீடியோல மென்ஷன் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து தீபக் ஆமா நல்லா பண்ணுவாரு, கண்டிப்பா உள்ள வரணும்னு சொல்லியிருந்தாங்க. பார்க்கலாமே எப்படி இருக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இவங்க எல்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் நியூஸ். ஏன்னு பாத்தீங்கன்னா விஜய் டிவி ப்ராடக்ட்ல இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒண்ணு பண்ணி டிஆர்பி எடுக்கிறதா எதிர்பார்ப்பாங்க. அதனால மேஜரா நிறைய பேருக்கு தெரிஞ்ச முகங்களை தான் உள்ள இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. புது முகங்களை இறக்கி அவன் மிச்சர் சாப்பிட்டு ஒண்ணுமே இல்லாம போறதுக்கு தெரிஞ்ச முகங்களை இறக்கி ஏதாவது ஒண்ணு பண்ணா அதை வச்சு டிஆர்பி எடுக்கலாம்னு தான் யோசிப்பாங்க. சோ அந்த வகையில தீபக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதை தொடர்ந்து நமது கடைசி சீசன் 7ஓட டைட்டில் வின்னர் அர்ச்சனா இருக்காங்களா, அர்ச்சனா வரல. அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா பேசப்பட்ட ஒரு நபர் அருண், சீரியல் ஆக்டர் அவங்களும். சோ அருண் வந்து உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வாய்ப்புகள் இல்ல, கண்டிப்பா அருண் இந்த சீசன்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அவரும் ஒரு சீரியல் ஆக்டர் தான், கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க. அருணுக்குமே நல்ல ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு நண்பர்களே. நமக்கு உரைச்சலாம் சொல்ல முடியாது, அருணுக்குமே நல்ல ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. சோ அடுத்த பாத்தீங்கன்னா எல்லா சீசன்லயும் ஏதாவது ஒரு பாடி பில்டர் உள்ள இருப்பார், கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க. இந்த வரிசையில இந்த சீசன் நம்ம எதிர்பார்த்தது யார், ரியாஸ் கான், பபுல் பிருத்திவிராஜ் எல்லாம் வருவாருன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் அவங்க எல்லாம் கொஞ்சம் பேக் அடிச்சதா ஒரு நியூஸ் வந்துட்டு, கமல் சார் ஹோஸ்ட் இல்ல அப்படின்னு தெரிஞ்சோன்னா அவங்க கொஞ்சம் அப்படியே நான் வரலப்பா நீங்க நடத்துங்க, நான் அடுத்த சீசன் ஏதாவது ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேக் அடிச்சதா ஒரு நியூஸ் வந்துட்டு. சோ அந்த வழியில பாத்தீங்கன்னா அப்படி நம்ம ராஜா பேரன் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. சோ நம்ம ராஜா அண்ணன் வந்து உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அண்ணன் இன்ஸ்டாகிராம்ல செம்ம ட்ரெண்டுங்க, நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுப்பாரு, திடீர்னு லாரியை தூக்குவாரு, திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அதை
அதை பத்தி எடுத்து பேசுவார். அந்த மாதிரி அண்ணன் இன்ஸ்டாகிராம்ல பயங்கர ட்ரெண்ட். அண்ணன் உள்ள வரதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணனோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. அண்ணனோட பத்தி உங்களோட கருத்துன்னு சொல்லி கமெண்ட்ல போடுங்க. என்ன கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும், என்ன கேட்டீங்கன்னா ஓரளவு டீசெண்டா இருக்கும். கண்டிப்பா ஆக்டிவான பர்சன், கண்டிப்பா ஏதாவது புதுசா ஏதாவது பேசுவாரு. மோட்டிவேஷனல் ஸ்பீச் மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள எல்லார்ட்டையும் பழகுறதாகட்டும், அது எல்லாமே நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு இன்ட்ரோட் மாதிரி இருக்க மாட்டாரு, பயங்கரமா எக்ஸ்ட்ரோட் மாதிரி தான் இருப்பாரு எனக்கு ஃபீல் ஆகுது. சோ அந்த வகையில் அவர் உள்ள வந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அடுத்து பாத்தீங்கன்னா அதே பாடி பில்டர் வழியில தான், பட் வந்து ஒரு டூப். இப்ப பார்த்தது வந்து ஒரிஜினல், நம்ம ராஜான வந்து ஒரிஜினல். இப்ப பார்க்க போறது டூப். பாத்திருப்பீங்க ரீசெண்டா, இப்ப பிரியங்கா மஸ்தானா இவங்க பேர் கண்டிப்பா நீங்க பாத்திருப்பீங்க. சோ இவங்க பாத்தீங்கன்னா ரீசெண்டா பாடி பில்டிங்ல அப்படி கப் அடிச்சு மெடலா வாங்கி போட்டு ட்ரோலா வாங்கி கூச்சாங்க. அந்த ஒரு ஆள் தான். பட் இவங்களுக்கும் பாடி பில்டிங்கும் சம்பந்தமே இல்லைன்னு இவங்களை பார்த்தாலே தெரியுது. பட் ஒரு சில பேர் இதுக்கும் ஏதாவது வித்தியாசமா முட்டு கொடுப்பாங்க. பட் நம்ம அக்கா வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியல் நண்பர்களே, ட்ரோல் மெட்டீரியல். ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் தான் எல்லாரும் ட்ரோல் வாங்குவாங்க. அக்கா ஆல்ரெடி வெளியே ட்ரோல் வச்சிருக்காங்க. பயங்கர ட்ரோல் எடுத்து நான் ஒரு பாடி பில்டர்டா அம்சா பர்றா அப்படின்னு சொல்லி ட்ரோல் வச்சிருக்காங்க. அந்த வகையில அக்கா வீட்டுக்குள்ள போனாங்கன்னா வெறித்தனமான ட்ரோல் காத்துட்டு இருக்கு நண்பர்களே. சோ அக்காவை பத்தி உங்களோட கருத்துன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்க. அந்த வார்த்தை சொல்ல மாட்டேன்டா, எண்ணி நீ கமெண்ட்ல போடுறியா, சொல்ல மாட்டேன்டா. சோ அடுத்து பாத்தீங்கன்னா புவியரசன். சோ இவங்களுமே உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களை நீங்க எங்க பாத்திருப்பீங்கன்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படிங்கிற ஒரு ஷோ போயிட்டு இருக்குல்ல, அந்த ஷோல கண்டிப்பா பாத்திருப்பீங்க. அந்த ஷோல அண்ணன் பிரிச்சு மேஞ்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஜீ தமிழ்ல நிறைய சீரியல் பண்ணிருக்கதான் கேள்விப்பட்டேன். அண்ணன் வந்து கொஞ்சம் ஆக்டிவா இருக்க ஒரு பர்சன் மாதிரி தெரிறாரு நான் பார்த்த வரதுக்கு. சோ அண்ணன் வந்து உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணன் உள்ள வந்தாருன்னா டாஸ்க் எல்லாம் கொஞ்சம் பிரிச்சு மேய்வாருன்னு நினைக்கிறேன். அண்ணே உள்ள வந்துருக்கண்ணே. ஏன்னா லாஸ்ட் சீசன்ல மிச்சர் கண்டஸ்ட் நிறைய. அதனால நீங்க மிச்சர் சாப்பிடாம டாஸ்க் எல்லாம் கொடுத்தாங்கன்னா வெறித்தனமா செய்வீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு முதல்ல டாஸ்க கொடுங்கடா நீங்க சொல்லுவீங்க, கொடுப்பாங்க. இந்த சீசன் கண்டிப்பா டாஸ்க் கொடுப்பாங்க, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சரியா? சோ அண்ணனை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க. சோ அடுத்த பத்தினா நான் கடைசி வீடியோல சொல்லியிருந்தேன், நமது பால் டப்பா அப்படிங்கிற அனிஷ். சோ அனிஷ் அவர்கள் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அனிஷை நீங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்க. அனிஷா பாத்திருப்பீங்கன்னு தெரியல, பட் பால் டப்பாவா பாத்திருப்பீங்க. அண்ணன் பாட்டை போட்டு பிரிச்சு மேய்வாரு. இவர் எந்த கேட்டகரியில உள்ள வர்றாரா? ரேப்பர்ஸ். எல்லா சீசன் நீங்க பாத்திருப்பீங்க, பாடகர்கள் உள்ள வந்து குவிவாங்க. ஏடிகேட், நிக்சன், அசல் கோளாறு. பட் அசல் கோளாறு நிக்சன்லாம் உள்ள வந்து தரமான சம்பவம் பண்ணிட்டாங்க, வெறித்தனமான சம்பவம் தான். அந்த சம்பவத்துக்குள்ள இவர் பெயரக்கூடாதுன்னு எனக்கு ஒரு இது இருக்கு, பயம் இருக்கு, அப்படிதான் சொல்லி ஆகணும். பட் போக மாட்டாரு, எனக்கு ஒரு நம்பிக்கையும் இருக்கு. சோ நம்ம பால் டப்பா பத்தி உங்களோட கருத்து என்ன நண்பர்களே? பால் டப்பா வந்து என்ன ஆக்டிவான ஒரு பர்சன் மாதிரி தான் ஃபீல் ஆகுறாரு. பிக்சர் சாப்பிட்றாங்க நண்பர்களே, பிக்சர் சாப்பிட்றாங்க, இந்த ஷோ படுத்துரும். அந்த வேளை பால் டப்பா உள்ள வராரு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அடுத்தது டான்சர். எல்லா சீசன் பாத்திருப்பீங்களா, யாராவது ஒருத்தர் ரெக்கமெண்ட்ல ஒரு டான்சர் எல்லாம் உள்ள வருவாங்க. சோ அந்த வகையில இதுக்கு முன்னாடி சீசன் பாத்திருப்பீங்க, சாண்டி மாஸ்டர் இதுல மணி வந்தாரு. அதுக்கு முன்னாடி நம்ம அவர் பேர் அமீர் இதுல ஐஷு வந்தாங்க. சோ அதே வழியில நம்ம ஸ்ரீதர் மாஸ்டர் இருக்காருல்ல, சோ அவங்களோட பொண்ணு அக்ஷயா வந்து உள்ள வர்றதா சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கும் நண்பர்களே, நல்லா இருக்கும். சோ அக்ஷயா வந்து கண்டிப்பா உள்ள இந்த சீசன்ல இருக்காங்க அப்படி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. அக்கா வந்து இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்ட் நண்பர்களே, இன்ஸ்டாகிராம்ல பயங்கரமான ட்ரெண்ட். அக்கா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ அக்ஷயா உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. பட் அதை தொடர்ந்து இன்னொருத்தவங்களே சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம சாண்டி மாஸ்டரோட ஒய்ஃபோட தங்கச்சி அவங்களும் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம், வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா எப்பவும் போல ஒரு சில பேர்கள் அடிபட்டுட்டே இருக்கும்ல, அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம சோனியா அகர்வால், அப்புறம் அவங்க பேர் என்னது பிரியா மோகன். சோ இவங்க நேம்லாம் அடிபட்டு தான் இருக்கு. பூனம் பஜ்வா. சோ இவங்க நேமும் பயங்கரமா அடிபட்டு இருக்கு. சோ இவங்க எல்லாம் யார் வரப்போறான்னு எனக்கு தெரியல நண்பர்களே. பட் பிரியா மோகன் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா இந்த சீசன்ல உள்ள வருவாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சோ இதை பத்தி உங்களோட கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. வேற யார் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறது உங்களோட கருத்தை சொல்லுங்க. இதுல இன்னொன்னு பதிவு பண்ணினோம், குக் வித் கோமாளி அஸ்வின் இருக்காருல்ல, சோ அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். பட் ஒரு சில பேர் கமெண்ட்ல வந்து எனக்கு சொல்லியிருந்தீங்க, அவர் நொடிக்கு நொடியா அப்படிங்கிற ஒரு படம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. சோ அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் ஒரு சில நியூஸ் வந்து அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வந்துட்டு இருக்குது. சோ வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ரெண்டாவது ரோபோ சங்கர் ஃபேமிலியில ரோபோ சங்கர் இல்லாட்டா அவங்க பொண்ணு வருவாங்கன்னு சொல்லியிருந்தோம். இதுல அவங்க பொண்ணு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நல்லாவே தெரிஞ்சுட்டு, ஏன்னா அவங்க வந்து கன்சீவா இருக்காங்க போல. அதை பத்தி நியூஸும் நீங்க கமெண்ட்ல சொல்லி எனக்கு தெரியும். நன்றி நண்பர்களே. சோ பார்க்கலாம். சோ ரோபோ சங்கர் தான் வருவார் நினைக்கிறேன். அதை தொடர்ந்து அப்படி பார்க்க போனா யார் வந்தா நல்லா இருக்கும் நண்பர்களே? அதாவது உங்க மைண்ட்ல ஒரு நேம் இருக்கும்ல, இவர் வந்தா நல்லா இருக்கும் அந்த நேம் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போட்டுப்பாங்க. அடுத்த